Taste the Daily. கோவையில் ரியல் எஸ்டேட் அதிபரான ராமநாதன் என்பவரிடம் 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த கேரளாவைச் சேர்ந்த சுனில் தாஸ் பிடிபட்டார். தனது அறக்கட்டளைக்கு ரிசர்வ் வங்கியிலிருந்து பணம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறி ராமநாதனிடம் சுனில் தாஸ் 3 கோடி ரூபாயை பெற்றுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் தவிர்த்து வந்ததால் சந்தேகமடைந்த ராமநாதன் அளித்த புகாரின் பேரில் மதுரையில் தலைமறைவாக இருந்த சுனில் தாஸ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றங்களுக்கு அடுத்தபடியாக போதையும் பண மோசடியும் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கச்சி மயிலூர் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காதது குறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் மக்கள் அவதி அடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டும் இதுவரை திறக்கப்படாததால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். அறுவடை செய்த நெல்மணிகளை பாதுகாத்து வந்த நிலையில் மழையில் நனைந்து நெல் முளைக்க தொடங்கியதால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு பன்னூரில் அமைக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பயிர் வச்சு இந்தமாரி மழையில் மாட்டிக்கின்னு ரோல் போட்டு நடக்கிறானுங்க. நான் செய்கிறது கவர்மெண்ட்டில் எடுக்கிறேன்ட்டு ஏமாற்றிட்டாங்க. இப்போ இந்த நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் இவன் ஆள் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிங்கன்னு காலத்தை ஓட்டிங்கிறாங்க. அந்த மாதிரியாக இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பயிர் வச்சதுனால ஏதாவது கழனிகள்லாம் கரம்பை விட்டலாமான்னு கூட ஆகிப்போகுது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விவசாய நிலத்திற்குள் சாக்கடை கழிவுநீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கொடுக்கூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதனிடையே இக்கிராமத்து நுழைவு வாயில் அருகே உள்ள வடிகால் வாய்க்கால் முறையாக பராமரிக்கப்படாமல் அது மாயமானதால் சாக்கடை கழிவுநீர் ஆனந்தி என்பவரின் விவசாய நிலத்தில் குளம் போல் தேங்கியதாக தெரிய வருகிறது. விடிய ஆட்சியில் வடிகால் முறையாக பராமரிக்கப்படாததால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வெறும் தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு, மழை நீர் தான் ஒழுங்காக இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தோட ஃபுல் சாக்கடையுமே கொண்டு வந்து இந்த இதில் கலந்து விட்டுட்டாங்க. இதை பார்த்தா உங்களால் ஏதாச்சும் ஒரு விளைநிலம் 2 போகம் நல்லா விளையக்கூட வயல்னு நம்ப முடியுதா? இந்த சாக்கடை தண்ணி வந்து இந்த ஃபுல்லாக கோரப்புல் முளைஞ்சிருக்குது. இத்தனை நாளாக தண்ணி வந்ததுனால எங்களுக்கு நெல் நஷ்டம் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ சாக்கடை தண்ணி வர்றதுனால பார்த்தீங்கன்னா நிலத்துக்கே மோசமாயிடுச்சு.